உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான மூவிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த 5 மூவியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க என்னென்ன படம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மணிபால். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு பேஸ்பால் டீமுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருப்பார், ஜென்ரல் மேனேஜராக. பட் ஆனால் அவர்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அமௌண்டெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்க பேஸ்பால் டீம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும்னா அவங்க சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சே தீரணும். நம்மகிட்ட பிளேயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டும் இல்லை, ஆனால் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு யோசிக்கும்போது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வளர்ந்த பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனுவலாக நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சும்மா எழுதுவாங்க அவ்வளோதான், தவிர்த்து அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே வளர்கிற பிளேயர்ஸை பற்றி கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணி யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பிளேயர்ஸை சூஸ் பண்ணார். அதனால அவர் வந்து ஃபேமஸான பிளேயரை வச்சு வளரணும்னு இல்லாமல் சின்ன சின்ன பிளேயர்ஸுமே நல்ல டேலண்டடான பிளேயர் யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எப்படி ஜெயிச்சாருங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் மணிபால். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் சிலிகான் வேலி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஃபேமஸான ஸ்டீவ் ஜாப்ஸும் பில் கேட்ஸ் இவங்க 2 பேரும் எப்படி அவங்க கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னும், எப்படி இவ்வளோ பெரிய எம்பையர் ஆனாங்க அப்படின்னும், அவங்க என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சூப்பராக எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் இது. அடுத்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஏர். இது பார்த்தீங்கன்னா நம்ம நைக் ஷூ இருக்குல்ல, அது எப்படி மைக்கேல் ஜார்டனோட டைப் பண்ணி இவ்வளோ பெரிய பிராண்டாக இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருந்துருப்பாங்க. அது வரைக்கும் எல்லோரும் பிஸ்னஸை ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணப்போ இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனோட டைப் பண்ணி அவர் நேமில் ஒரு மாடல் லான்ச் பண்ணி அதை வச்சு எப்படி ஃபேமஸ் ஆனாங்க, எப்படி பெருசாக உலக அளவாக வளர்ந்தாங்க அப்படிங்கிறத சூப்பராக எடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கூடி போர் அடிக்காமல் இருக்கும். நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியாட்ட படம்னு சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணார் அவர் லைஃப்பில் அப்படின்னும், எப்படி இவ்வளோ பெருசாக ஆப்பில் வந்து மாற்றினார் உலக அளவில் அப்படிங்கிறதையும், அவரோட விஷனரியெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தி ஃபவுண்டர். இது பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின கதை. எப்படி மெக்டொனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வளர்ந்துச்சு அப்படின்னும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க எப்படி ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னும், மெக்டொனால்ட்ஸை ஃபவுண்டர்ஸே இவ்வளோ பெருசாக ஆக்குனாங்களா, ஒரு சேல்ஸ் பர்சன் அதை இவ்வளோ பெருசாக மாற்றினாரா அப்படிங்கிறத சூப்பராக எடுக்கப்பட்ட படம். உங்களுக்கு வந்து ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்தே தீரணும். இந்த படத்துலேருந்தே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெல்லாம் 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.